விஜய் பத்தி சொல்லும் போது நான் ஒரு 5 படம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சர்க்கார் தான் லாஸ்ட் படம். சர்க்கார் செய்யும் போது என்ன கூப்பிட்டாப்புல, இந்த மெமோரியல் ஹால் உள்ள எடுக்கிறோம், என்ன கூப்பிட்டாரு. விஜய்மா என்ன விஜய் சொல்லுங்க, ஒரே ஒரு சின்ன கேள்வின்னு எல்லாரையும் ஒதுக்கி தனியா என்ன கூப்பிட்டு, ஷூட்டிங் கேஸ் நடந்தது 67 ஜனவரி 12. ஆமா என்ன பாத்துக்கு அந்த ஷூட்டிங் கேஸ் ஆனோன்னா ஈவினிங் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்ல உங்க வீட்டுல அப்பா இப்படி ஆயிட்டு. அப்ப அந்த வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு, என்ன அறிவுடாம யாருமே அந்த கேள்வியை கேட்டதில்லை. ஏன் சுட்டாரு கேட்பாங்க, இல்லைன்னா ஏன் கேட்பாங்க, இந்த ஃபீலிங்ஸ் என்னன்றத கேட்ட ஒரே ஆளு விஜய். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஸோ இஸ் வெல் எக்யூப்ட் வித் எவ்ரிதிங். அதனாலதான் இப்ப கட்சி ஆரம்பிக்க டாபிக் விட்டு வெளியே போல, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அது இதுன்னு சொன்னோன்னு கூட நான் பெருசா எடுத்துக்கலாம். இஸ் அ கேப்பபிள் ஹேண்ட் ஃபார் எவ்ரிதிங். என்ன பதில் சொன்னீங்க அந்த டைம்ல விஜய் சார் கிட்ட? அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லைங்க, அதை நான் சொன்னாங்க அவருக்கு. அதாவது எல்லாமே எங்க அம்மா தனலட்சுமி அம்மா, அவங்களுடைய அவங்களுக்கு ஃபுல் கட்ஸ். அப்படி எங்க அப்பா இருந்தாங்க, அந்த கட்ஸா என்னன்னு தெரியல. எங்க அம்மா தான் ஷி டுக் ஓவர் தி பொசிஷன். இது வரைக்கும் வேற யார் வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை வந்திருக்கும். ஆமா ஆமா. அவங்க ரசிகர்கள் எதுவும் பண்ணலையா? எம்ஜிஆர் ஐயா ரசிகர்கள் அதெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் நம்ம தாங்க. ஓகே. நான் இங்க 60 வருஷம். அப்ப இங்கதான், இங்க இந்த வீடு தான் 60வது வருஷம் இது. அப்பா, இது அப்பா கட்டின வீடா இது? ஆமா, இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் நான் கட்டினது. பின்னாடி வீட பூரா அவரு தான் கட்டினது. அப்பா சூப்பர். அவர் இது நடந்தது எங்க வீட்டு முக்குல தான் இறங்கி இருக்காரு. வாட்ச்மேன் கூட வந்த வாட்ச்மேன் அவர் ரத்த கரையோட போயிட்டாரு, அடிபட்டதோட போயிட்டாரு. போகும்போதே ஃபர்ஸ்ட் சைதாப் ஸ்டேஷன், இன்னும் மெயின் ரோட்ல தான் இருக்குது அந்த ஸ்டேஷன். அது உள்ள போய் எங்க அப்பா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்க அப்புறமா நல்லா நாங்க கேட்டோம், எதுக்கு நீங்க போய் சைதாப்பேட்டையில போய் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் நான் தான் கொடுத்தேன். அப்ப நான் டிபெண்டன்ட் பக்கம் போயிடுறேன், அக்யூஸ் பக்கம் போக கூடாது. நம்ம பேட் டைம் கட்சி மாறின உடனே நம்ம அக்யூஸ் ஆயிட்டோம். இதுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தோம்னு கேட்டது விஜய் தான். ஓகே ஓகே ஓகே. வேற எந்த நடிகரும் அவ்வளவு பிரில்லியண்டா கேட்டதில்லை. இப்பயும் திரு ராதாரவி அவர்கள் டிமாண்ட் பண்ணி சம்பளம் வாங்குறாரா? ஆமா சார், நான் டிமாண்ட் பண்ணுவேன் சார். எதுவுமே பேஷன் டிமாண்ட் பண்ணுவேன். நலனோட நலன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணேன், சூது கபூர். ஆமா ஆமா ஆமா. அதுல ஒரு நாள் தாங்க ஒர்க்னு சொன்னார். ஒரு நாள் ஒர்க் நான் செய்ய மாட்டேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் சாந்தி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ரவினா நீங்க போய் பாத்தீங்களா இந்த படம்? பார்க்கலாம், ஏன்னா ஒரு நாள் தான் நடிச்சேன். 4 மணிக்கெல்லாம் விட்டுட்டாப்புல நலன். ஓவர் உங்களுக்கு, நீங்க புறப்படலான்னு பணம் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு, போயிட்டு. பட் சாந்தி தியேட்டர்ல இருந்து இந்த ரிப்போர்ட் வரும்போது நான் போய் பாக்குறேன். யூ மஸ்ட் பிலீவ், அந்த ஃபுல் படத்துல செஞ்சிருந்தா என்ன கிளாப்ஸோ என்ன பரபரப்பு இருக்கோ அது மாதிரி சார் எடுத்தாங்க. அதனாலதான் எனக்கு நலன் மேல சாப்பிட்டேன். அடுத்த படத்துல என்ன கூப்பிடலன்றதெல்லாம் வேற சார். ஒரு படத்துல கூப்பிட்டானா இல்லையா? எனக்கு அதே மாதிரி இப்ப நடிகர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். யதார்த்தம் வேணும், அந்த யதார்த்தம் தனுஷ் கிட்ட